ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் வாங்குகிற ஸ்டாண்ட் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப கேவலமாக மோசமாக இருக்குதுங்க. அதனால் தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கி ஏமாந்துடாதீங்க. நான் இது மீஷோவில் வாங்கினேன். மீஷோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு 1500 2 ஸ்டாண்டு வாங்கினேன். எதுக்காகனா அட்லீஸ்ட் இதில் ஒரு 6-7 தொட்டியாவது, இல்லை இன்னொரு ஸ்டாண்டில் ஒரு 20 தொட்டியாவது மேக்ஸிமம் வச்சிடலாம் இது மேலே அப்படிங்கிற ஒரு கணக்கு பண்ணி தான் வாங்கினேன். அதுக்கு எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் கார்டன் வச்சுருக்க அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும் இந்த நபரை. ஏன்னா அவ்வளோ ஒரு பாப்புலரானவங்க. அருண் டெரஸ் கார்டன்ட்டு நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். கார்டன் வச்சுருக்கவங்க, செடி லவ்வர்ஸ் எல்லாருக்குமே ஓரளவு தெரியும். ஏன்னா கார்டனில் எக்ஸ்பர்ட் இவங்க ஏன் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். முதல்ல நம்ம இன்றைக்கி என்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா, மாடி தோட்டத்தில் கலவை கீரை இன்றைக்கி சமைக்க போகிறோம். அதனால் கீரைகள் பறிக்கலாம். முதல்ல புளிச்சக்கீரை எடுத்துக்கிறோம். புளிச்சக்கீரை ஏன்னா நம்ம கூட்டு வைக்கும்போது கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும், அதனால் அது கொஞ்சம் சேர்க்குறோம். அப்புறம் சிகப்பு தண்டு கீரையுமே கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி கலவையாக சூப்பராக சமையல் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்புறம் மூணாவதாக மாயன் கீரையுமே நம்ம ஒரு 4-5 இதழ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த தண்டில் பால் வரும், அதனால் தண்டை சமைக்கக்கூடாது, இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் குத்து பசலை, சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க, இதுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் குப்பை கீரை. இந்த கீரை குப்பையிலேயே நிறைய இடத்துல முளைச்சிருக்கும், அதனால் இது பேர் குப்பை கீரை. அதை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பருப்பு கீரை கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கங்கே முளைச்சிருக்கிறதுனால நம்ம எல்லாமே கலந்து இன்றைக்கி சூப்பராக சமையல் பண்ணுவோம். சாரணைக்கீரைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. இன்றைக்கி அந்த சாரணைக்கீரை, அதுக்கப்புறம் சிறுகீரை, அப்புறம் அரைக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கலாம். சிகப்பு பசலைக்கீரை அதுவுமே கொஞ்சம் எடுத்துக்கலாம். சிகப்பு பசலைக்கீரை, குத்து பசலை இது எல்லாமே கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும், அதனால் அதையுமே கொஞ்சம் எடுத்துக்கலாம். கீரையோடு சமைக்கும்போது தெரியாது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா முள்ளங்கி கீரை. இதுவுமே சமைக்கக்கூடியது தான். இதுலேயும் ஒரு 4-5 எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை இல்லாத குழம்பும் கிடையாது, கூட்டும் கிடையாது. இது கண்டிப்பாக எல்லாருமே சேர்க்கணும். இதுவுமே கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் பருப்பு கீரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், குட்டி இதழ்ங்கிறதுனால. இது என்னென்னா பாலக்கீரைங்க. இந்த பாலக்கீரையுமே ஒரு 2-3 இலை எடுத்துக்கலாம். இது என்னென்னா தரைப்பசலை. இதில் அவ்வளோ பெனிஃபிட்டுங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நன்மை இருக்குது. இந்த கீரையுமே கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை சூப்பும் வச்சு குடிக்கலாம், தோசை மாவுலேயே அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு கீரையோட பண்ணுறேன். மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிட்டேன். கீழாநல்லி 2 கீரை எடுத்துக்கிட்டேன். கீரையோடு சமைக்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க, அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தூதுவளை. இதையுமே நம்ம கொஞ்சம் பறித்து எடுத்துக்குவோம். தூதுவளை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் வேறு என்ன கீரை பறிக்க போகிறோன்னாக்கா, இது கரிசாலை, வெள்ளை கரிசாலை. இதுலேயுமே 4 லீஃப் எடுத்துக்குவோம். அப்புறம் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஒரு சிலருக்கு. இது முள் குப்பை கீரைம்பாங்க. இது அவ்வளோ நல்லது. அந்த கீரையுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். எல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி அதை சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரு ஒன்று சொன்னார், இது என்னடி கருமம் குப்பை அள்ளிட்டு போட்டிருக்க அப்படின்னு. நான் கருமம் இல்லைங்க, குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு காமெடி கூட வந்திருக்கும். இது என்ன கருமம் அப்படிங்கிறாங்க மாதிரி ஒரு காமெடி வந்திருக்கும். அதே தான் எங்கள் வீட்டில் நடந்தது. இது என்ன கருமத்தெல்லாம் எடுத்துகிட்டு சமைக்கிறதுக்கு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அப்புறம் பருப்பு போட்டு நான் சமைக்கிற போது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. சூப்பராக சாப்பிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், ஜீரகம், வெங்காயம், 2 பூண்டு, 2 வெந்தயம்,
கொத்தமல்லி தழை, 4 பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா போட்டு வேக வச்சு அதோட கீரையை சமைக்கும்போது அதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். 2வது வந்து இது என்னென்னா ஆட்டுக்காவாலி கொம்புன்ட்டு ஒரு சிஸ்டர், ராணி சிஸ்டர்னு காரைக்குடியிலேருந்து எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க. அந்த நண்பர் கொடுத்ததை நான் முளைக்க வச்சேன் ஃப்ரிட்ஜில் வச்சு. ஓரளவு நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் இப்போ பூமியில் நட போகிறேன். ரொம்பவே சூப்பராக முளைச்சி வந்திருந்தது. இதை வந்து நட்டு வைக்கிறேன். ரொம்பவே வரட்டும் நல்லா அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் வைக்க போகிறது, வச்சிருக்கிறது. அப்புறம் இது பாருங்கள், இது ஒரு வைரஸ் மாதிரி நோய் வந்துருச்சு. இப்போது நான் என்ன நினச்சேன்னா இது மருந்து அடித்தா போயிடும்னு நினச்சேன். ஆனால் எக்ஸ்பர்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம தோட்டத்துக்கு வந்திருந்தாங்கன்னு, அருண் டெரஸ் கார்டன் அவங்க தான் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மேடம் வெண்டைக்காய் வைரஸ் வந்திருக்கு, இது வந்து மருந்தடித்தாலும் போகாது, இது எல்லா இடமும் பரவும்னு சொல்லியிருந்தார். அதனால் சரி அவருக்கு தெரியுங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டேன். ஆனால் ஆசையாக வளர்த்து 2 மாதம் கழித்து காய் கொடுத்து அது வந்து அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற செடிக்கு பரவக்கூடாது. நான் நினச்சேன் வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே இந்த மாதிரி கொஞ்சம் மீன் அமிலம்லாம் தெளித்தோம்னா சரியாகிடும்னு. சரியாகாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து மாடியில் வச்சோம்னா மற்ற செடிகள் எல்லா இடமும் பரவி வீணாக போயிடுங்கிறனால அதை முதல்ல கட் பண்ணி கடாசிடணுன்ட்டு ஆசையாக வளர்த்து அதை அறுவடை கொடுக்குற நேரமாக பார்த்து கட் பண்ணுற ஒரு சூழல் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் தெரியும். மாடி தோட்டம் வச்சுருக்கிற நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் வந்து எதுக்காக 1 வாரம் 10 நாள் டேபிள் ரோஸ் ஃப்ரீ அப்படின்னு 10 நாள் கழித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்னாக்க 2 ரீசன் இருக்குங்க. இது வந்து ஒரு நண்பர், அதாவது மலர்விழின்னு ஒரு சிஸ்டர் நம்ம கார்டனுக்கு பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க கொடுத்த விதைகள் தான் செடிகள் தான் இந்த டேபிள் ரோஸ் 10 கலர்னு சொன்னது. அதை வந்து உடனே அவங்க பறித்து கொண்டு வரும்போதே 2 நாள் கழித்து தான் நான் நட்டேன். திரும்ப நான் வந்து பார்சல் அனுப்புனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும்போது நல்லா இருக்காது. 2வது என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்க, என்ன கலர்னு தெரியாது. பூக்கக்கூடிய அந்த டேபிள் ரோஸ் என்ன கலர்னு தெரியாது. நான் 10 கலர்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஒரே கலராக வந்து வச்சிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 1 வாரம் 10 நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து டேபிள் ரோஸ் எல்லாருக்குமே 10 கலர் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண நீங்கள் 2nd வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இம்ப்ரெஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. பார்க்கக்கூடிய நபர்கள் ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணவங்க ரொம்ப குறைவு. சொல்லப்போனால் ஒரு 10க்கும் குறைவான நபர்கள் தான் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க. மீதி எல்லாம் ஸ்கிப் பண்ணி பார்க்குறது, பாதி பார்த்துட்டு வெளில போகிறது, அந்த மாதிரி தான். அதனால தான் எனக்கு வந்து அந்த வீடியோஸ் போகலை. அது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேனலுக்காக தான் வந்து வியூஸ்க்காக தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த டேபிள் ரோஸ் கட்டிங்கே நான் போட்டது. நான் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படும்போது நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்குறது கூட கஷ்டம்னு நினைக்கும்போது அந்த டேபிள் ரோஸு நான் வந்து பேக் பண்ணுறதும் எனக்கு கஷ்டம் இல்லையா? அதை நீங்கள் புரிஞ்சு எனக்கு வந்து லைக் போடுங்க, ஐப்பு பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் நண்பர்களே.